ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேத்துக்கு வந்து முகம் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு முதுமை தோற்றம் அடைஞ்ச மாதிரி முகம் வந்து தெரியும். அதாவது இளமை தோற்றம் மறைஞ்சு முதுமை தோற்றத்துக்கான அறிகுறிலாம் வந்துடும். அதை எப்படி நீக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது அது வந்து நம்ம உடம்புல வந்து அந்த சருமத்தில் உள்ள செல்கள் வந்து, அதாவது ஒரு நாளைக்கு வந்து செல்கள் வந்து ஒரு கணிசமான செல்லெல்லாம் வந்து அது தினமும் உளுந்து ஒரு புது செல்லு தான் உருவாகும். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக, அதாவது சத்தான உணவு சாப்பிடாம, அதாவது பதப்படுத்தப்பட்ட இந்த மாதிரி உணவெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த செல்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பதப்படுத்தப்படாத நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு சத்தான நீங்கள் உணவில் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து சருமம் வந்து ஒரு புத்துணர்வாகவும் அழகாகவும் தெரியுது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா சருமத்தை வந்து ஒரு பொலிவாக வச்சுக்கிறதுக்கு வந்து தண்ணி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து தினமும் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 3 to 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். உடலில் வந்து செல்கள் சேர்ந்துருக்கும். அந்த நச்சுகளை வந்து, அதாவது தண்ணி குடிக்கிறதுனால உடலில் வந்து செல்கள் சேர்ந்து இந்த மாதிரி நச்சுகளெல்லாம் அகற்றி தண்ணீர் வந்து ரொம்பவே அகற்றி தண்ணி வந்து உடலுக்கு வந்து தேவையான அளவு வந்து நீர்ச்சத்தை வந்து பராமரிச்சுக்குது. அதாவது தண்ணி வந்து உடலுக்கு தேவையான அளவு நீர்ச்சத்தை வந்து பராமரிச்சுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சருமத்தை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் அந்த தண்ணி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து விளம்பரங்களை பார்த்து ஏதேதோ க்ரீம்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்ணால் பருக்கள் போகும், இப்படி பண்ணால் சுருக்கங்கள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத, எந்த கெமிக்கலும் கலக்காத ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முகத்தில் வந்து நீங்கள் அழுத்தி தேய்க்காமல், அதாவது முகத்தில் வந்து நீங்கள் அழுத்தி தேய்க்காமல் ஒரு விரலால் மென்மையாக சாஃப்டாக கீழேருந்து மேலே தேய்ங்க. ரொம்ப வந்து முகத்தை போட்டு ரொம்ப தேய்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நெத்தியில் கோடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து முகத்தில் சுருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் ரொம்ப தேய்க்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சுருக்கங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க காஃபி டீயெல்லாம் வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது வந்து டீயும் காஃபியும் குடிக்கிறதுனால உடலில் வந்து நீர்ச்சத்தை வந்து ரொம்பவே இழக்குது. அப்புறம் வந்து அதனால வந்து சருமம் வந்து ஒரு மாதிரி வறட்டுத்தன்மையாகவும் ஒரு முதுமை அடைஞ்ச மாதிரி, அதாவது பெரியவங்க, அதாவது முதுமையானவங்க மாதிரியும் அந்த வந்து சருமம் வந்து அப்படி ஆக்கிடுது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீன் டீ, ஹெர்பல் டீ இதெல்லாம் வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். அதாவது உட்கார்ந்தே இருக்காமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சருமம் வந்து இளமையாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஏரோஃபிக்ஸ் போன்ற உடற்பயிற்சிலாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உடலில் வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராகவே இருக்கும். இதனால் வந்து சருமத்துக்கும் உடலில் அத்தனை உறுப்புகளுக்குமே இது வந்து போதுமான ஊட்டச்சத்தை வந்து கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மன அழுத்தம், அதாவது மன அழுத்தத்தை வந்து நீங்கள் வந்து மன அழுத்தம் இருந்தாவே உங்களது முகம் வந்து சுருக்கமாகவும் ஒரு மாதிரி முதுமை தோற்றமாகவும் தெரியும். அதாவது மன அழுத்தம் வந்து உங்கள் உடலில் வந்து தேவையற்ற ரசாயனங்கள்லாம் சுரக்க செய்யுது. நிறைய தேவையில்லாத இதெல்லாம் வந்து சுரக்கிறதுனால உங்களுக்கு வந்து முகம் வந்து ரொம்பவே உங்கள் செல்கள் வந்து, அதாவது உங்கள் உடலில் வந்து செல்கள் வந்து ரொம்பவே சேதமடையுது. இதனால் வந்து உங்களுக்கு வந்து முதுமை தோற்றத்தை வந்து இது ஏற்படுத்துது. நீங்கள் வந்து யோகா, தியானம், நடைப்பயிற்சி இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மன அழுத்தம்லாம் விலகி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து சருமங்களும் வந்து சுருக்கங்கள்லாம் நீங்கி கோடுகள்லாம் நீங்கி நல்லாவே அழகாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.